ஆட்சி யாருடையதாக இருந்தாலும் ஆள்வோர் தேடும் ஒரே காக்கி சட்டைக்காரர். எந்த துறைக்கு டிரான்ஸ்பர் அடித்தாலும் அதிரடியாக செயல்பட்டு கவனத்தை ஈர்ப்பவர். திமுக ஆட்சியில் சென்னை ஆணையராக நியமிக்கப்பட்டவர். தாவேகாவால் கடுமையாக விமர்சிக்கப்பட்டவர். தமிழ்நாட்டின் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக முதல்வர் விஜயால் நியமிக்கப்பட்டுள்ள ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் அவர்தான் அருண் IPS. சேலம் அஸ்தம்பட்டிக்கு அருகே சின்ன திருப்பதி கிராமத்தில் பிறந்தவர் அருண். சென்னை பல்கலைக்கழகத்தில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் பட்டம் பெற்றவர். காக்கி சட்டை மீதிருந்த காதலால் ஹைதராபாத்தில் இருக்கும் உஸ்மானியா பல்கலைக்கழகத்தில் காவல்துறை மேலாண்மை டிப்ளமோ பயின்றார். பின்னர் 1998ஆம் ஆண்டு IPS ஆக தேர்ச்சி பெற்றார். அவருக்கு முதல் போஸ்டிங்கே திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கும் நாங்குநேரியில் தான். எந்த நேரத்திலும் கலவரம் எழும் அபாயம் இருக்கும் பதற்றம் மிகுந்த நாங்குநேரியில் உதவி காவல் கண்காணிப்பாளராக பணியை தொடங்கினார் அருண். அதன் பின்னர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் உதவி காவல் கண்காணிப்பாளராக பணியாற்றினார். இந்த 2 மாவட்டங்களிலும் அருணின் செயல்பாடுகள் அடுத்தடுத்த உயர் பதவிகளை கொண்டு வந்தன. கரூர் மாவட்ட SP-யாக நியமிக்கப்பட்டார். பின்னர் திருப்பூர் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார். இந்த நேரத்தில்தான் திருப்பூர் மாவட்டத்தில் பாசி நிதி நிறுவன மோசடி அரங்கேறியது. 58,571 பேரிடம் 930 கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டதாக பின்னாளில் CBI குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. ஆனால் இந்த விவகாரம் வெளிவர முதற் காரணமே அங்கு SP-யாக இருந்த அருண் IPS தான். இப்படி சட்டம் ஒழுங்கை பேணுவதில் அருண் கொடுத்த முக்கியத்துவம் அவர் பணி மாவட்டங்கள் தாண்டி தமிழக அளவிலும் அவருக்கு நல்ல பெயரை உருவாக்கி தந்தது. ASP SP-யாக அதிரடி காட்டியவர் அடுத்தது துணை ஆணையராக தமிழ்நாட்டின் தலைநகரில் அதிரடிக்கு தயாரானார். சென்னையில் அண்ணா நகர் மற்றும் செயின்ட் தாமஸ் மவுண்டின் துணை ஆணையராக இருந்தார். அதன் பின்னர் தமிழ்நாடு குற்றப்புலனாய்வு துறையில் காவல் கண்காணிப்பாளராகவும் பணியாற்றினார் அருண். 2012ஆம் ஆண்டு காவல்துறை துணைத் தலைவராக அருணுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டது. சென்னை போக்குவரத்து வடக்கு மண்டல சட்டம் ஒழுங்கு தெற்கு மண்டல இணை ஆணையராக பதவி வகித்த அருண் 4 ஆண்டுகளுக்கு பிறகு 2016ஆம் ஆண்டு IG-யாக பதவி உயர்வு பெற்றார். இதையடுத்து தமிழ்நாட்டின் மலைக்கோட்டை நகரமான திருச்சியின் காவல் ஆணையராக அவருக்கு பொறுப்பு வழங்கப்பட்டது. திருச்சியில் கொடிகட்டி பறந்த லாட்டரி விற்பனைக்கு எதிராக நடவடிக்கை எடுத்த அருண் லாட்டரி விற்பனைக்கு மூளையாக செயல்பட்ட லாட்டரி அதிபர் SVR மனோகரன் மற்றும் அவரது கூட்டாளிகள் 20 பேரை கைது செய்தார். அந்த கும்பலுக்கு துணை போனதாக 11 போலீசாரை அதிரடியாக டிரான்ஸ்பர் செய்ய உத்தரவிட்டார். 2017ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் தமிழர்கள் ஒன்று திரண்ட ஜல்லிக்கட்டு போராட்டத்தால் தமிழ்நாடே ஸ்தம்பித்துதான் போயிருந்தது. அந்த சமயத்தில் திருச்சியின் ஆணையராக இருந்தபோதும் துணை ஆணையர் மயில்வாகனனுக்கு உரிய வழிகாட்டுதல் வழங்கி ஜல்லிக்கட்டு போராட்டத்தை அமைதியாக கையாண்டதில் மூளையாக செயல்பட்டார். அதே காலகட்டத்தில்தான் நீட் தேர்வுக்கு எதிராக அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் திருச்சியில் ஏற்பாடு செய்த கண்டன பொதுக்கூட்டத்தை தடுக்க ஆளும் அதிமுக அரசு முயற்சி செய்தது. அதற்காக அருணை களத்தில் இறக்கியது. ஆனால் தடைகளை தகர்த்து திமுக பொதுக்கூட்டத்தை நடத்தியிருந்த நிலையில் ஆட்சியாளர்களின் கோபம் அருண் பக்கம் திரும்பியது. அதே நேரத்தில் திருச்சி இரட்டை கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்து சிறையில் அடைத்திருந்தார் அருண். ஆனால் முன்ஜாமீனில் வெளிவந்த குற்றவாளிகள் காவல் நிலையத்தில் கையெழுத்திட வந்திருந்த போது ஆயுதம் வைத்திருந்ததாக சொல்லி கைது செய்தனர் போலீசார். குற்றவாளிகள் மீது காவல் ஆணையர் அருண் காழ்ப்புணர்ச்சியோடு நடவடிக்கை எடுத்ததாக திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன் போராட்டம் வெடித்தது. இதுதான் சரியான நேரம் என்று அருணை சென்னை பெருநகர போக்குவரத்து கூடுதல் ஆணையராக இடமாற்றம் செய்தது அப்போதைய அரசு. அப்போதும் டிராபிக் சிக்னல்களில் ஒளிரும் விளக்குகளை அறிமுகப்படுத்தியது. CCTV-க்கள் மூலம் மஞ்சள் கோட்டை தாண்டும் வாகனங்களை கண்டுபிடித்து நோட்டீஸ் அனுப்புவதை அறிமுகப்படுத்தியது என பல அதிரடி நடவடிக்கைகளை முன்னெடுத்தார் அருண். 2021ஆம் ஆண்டு மீண்டும் திருச்சி போலீஸ் கமிஷனராக மீண்டும் நியமிக்கப்பட்டார். இப்படி அடுத்தடுத்த பதவி உயர்வு பணியிட மாற்றம் என்று காலில் சக்கரத்தை கட்டி ஓடிக்கொண்டிருந்தவரை 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு செப்டம்பர் மாதம் மீண்டும் தலைநகருக்கு அழைத்து வந்தது. ஆனால் அவருக்கு வழங்கப்பட்ட பதவிதான் கதையின் முக்கிய ட்விஸ்டாக அமைந்தது. திருச்சியில் காவல் ஆணையராக இருந்த அருணை அழைத்து வந்து சென்னையில் போலீஸ் பயிற்சி கல்லூரி IG-யாக நியமித்தது அரசு. அதற்கு முக்கிய காரணமாக சொல்லப்பட்டது பொருளாதார குற்றப்பிரிவு IG-யாக இருந்த தினகரன் IPS-க்கும் அருணுக்கும் தொடர்ந்து மோதல்கள் வெடிக்க தொடங்கியது. இந்த விவகாரத்தில் தலையிட்ட அரசு தினகரனை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவுக்கும் அருணை பயிற்சி கல்லூரியின் IG-யாகவும் மாற்றி அதிரடி காட்டியது. 2022ஆம் ஆண்டு கூடுதல் DGP-யாக பதவி உயர்வு பெற்று தமிழ்நாடு குடிமைப்பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்வு பிரிவில் பணி செய்து வந்தார். அப்போது ஆவடி மாநகர காவல் ஆணையராக இருந்த சந்தீப் ராய் ரத்தோர் பதவி உயர்வு பெற்றதால் அந்த பொறுப்பு வேக்கண்ட் ஆனது. அந்த சமயத்தில் திமுகவில் தனக்கு நெருங்கியவர்களிடம் பேசி சாமர்த்தியமாக காய் நகர்த்தி ஆவடி காவல் ஆணையராக பதவியை பெற்றார் அருண். அப்போது இருந்தே திமுகவிற்கும் அவருக்கும் நெருக்கம் ஏற்பட்டது.
ஆவடி போலீஸ் கமிஷனராக இருந்தபோது அங்குள்ள கட்ட பஞ்சாயத்துகளுக்கு முடிவு கட்டியவர் ரவுடிகள் வேறு மாவட்டங்களுக்கு இடம்பெயர காரணமாகவும் இருந்தார். அதன் பின்னர் 2023ஆம் ஆண்டு தமிழ்நாடு காவல்துறையின் கூடுதல் டிஜிபியாக இருந்து தாமரைக்கண்ணன் பதவிக்காலம் முடிவடைந்த நிலையில் அந்த பதவிக்கான ரேஸில் பல ஐபிஎஸ்கள் இறங்கினர். ஏனெனில் தமிழக காவல்துறையில் சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இறுதியில் ஜூன் மாதம் 2023இல் அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டார் அருண். அவர் பதவியேற்ற ஒரே மாதத்தில் கோவை சரக காவல்துறை டிஐஜியாக பணியாற்றி வந்த விஜயகுமார் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் அதிர்வலைகளை கிளப்பியது. திமுக அரசில் காவல்துறையினருக்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறதா என்று அரசை நோக்கி கேள்விகள் எழ உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்து காவல்துறை அழுத்தத்தால் விஜயகுமார் தற்கொலை செய்யவில்லை என்று விளக்கம் கொடுத்து விவகாரத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார் அருண். அதன் மூலம் திமுக அரசிடமிருந்து அசைக்க முடியாத நம்பிக்கையையும் பெற்றிருந்தார் அருண். அதோடு தமிழ்நாட்டில் அதிகரித்து வந்த குற்ற நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்தார் அருண். பல இடங்களில் நிலப்பிரச்சனையில் போலீசார் தலையிட்டு பஞ்சாயத்து செய்வதாக புகார்கள் வந்த நிலையில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாத நிலம் தொடர்பான சிவில் விவகாரங்களில் போலீசார் தலையிடக்கூடாது என்று அதிரடி உத்தரவை பிறப்பித்தார். இதனிடையே பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் சென்னையில் கொலை செய்யப்பட அப்போதைய சென்னை கமிஷனர் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டார். அந்த இடத்துக்கு பலத்த போட்டி வந்தபோது அருண் ஐபிஎஸ் அப்போதைய முதல்வர் ஸ்டாலினால் தேர்வு செய்யப்பட்டார். அந்த நாள் முதல் 2026 தேர்தலுக்கு முன்பு வரை சென்னை கமிஷனர் அருண் மீது எதிர்க்கட்சிகளின் தாக்குதல் நில்லாமல் தொடர்ந்து கொண்டே இருந்தது. அதே நேரத்தில் தன் பணிக்காலத்தில் பெரிய அளவில் குற்ற சம்பவங்கள் நடக்காமல் பார்த்து கொண்டார் அருண். இருந்தாலும் கஞ்சா விவகாரத்தில் அருணால் எதுவும் செய்ய முடியவில்லை என்ற குற்றச்சாட்டு நிலவி வந்தது. இந்நிலையில் சென்னையில் பரப்புரை செய்ய அனுமதி கேட்டார் விஜய். ஆனால் வழிகாட்டு நெறிமுறைகளை காரணம் காட்டி பல்வேறு மாற்றங்களை செய்ய சொன்னார் அருண். இதனால் தாவேகாவுக்கும் அவருக்கும் இடையே மோதல் உருவானது. ஆதவ் அர்ஜுனால் நேரடியாகவே விமர்சிக்கப்பட்டார் அருண். ஆனாலும் தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்தது. மீண்டும் மீண்டும் அருண் மீது தாக்குதல்கள் தொடர வேறு வழியில்லாமல் காத்திருப்போர் பட்டியலுக்கு அனுப்பப்பட்டார் அருண். தேர்தல் முடிந்து தாவேகா ஆட்சி அமைக்க பல்வேறு அதிகாரிகள் தூக்கி அடிக்கப்பட்டனர். குறிப்பாக திமுக ஆட்சியில் உயர் பதவி வகித்த அனைவருமே முக்கியத்துவம் இல்லாத பொறுப்புகளுக்கு அனுப்பப்பட்டனர். அருணும் அப்படித்தான் அனுப்பப்படுவார் என மொத்த தாவேகாவும் நினைத்தது. ஆனால் தமிழ்நாடு காவல்துறையின் முக்கிய அமைப்பான லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அருண். இதன் பின்னால் பல முக்கிய அரசியல் தலைவர்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் ஆட்சி யாருடையதாக இருந்தாலும் அருணின் சீட் பவர்ஃபுல்லாகவே இருக்கிறது.